ஷின்ஹுவா குரூப் ஆஃப் கம்பெனி தான் அடுத்து வர ஒலிம்பிக்ஸ்க்கு ஸ்பான்சர் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. நம்முடைய நாடு கடுமையான பொருளாதார வீழ்ச்சியில் இருந்தாலும் ஆரம்பிக்கப்பட்ட சில வருடங்களிலேயே ஷின்ஹுவா நிறுவனம் மற்ற நிறுவனங்களை பின்தள்ளி முதலிடத்தை பிடித்து புகழ் பெற்றுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியில் இருந்தாலும் இந்த நிறுவனத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இதுதான் ஷின்ஹுவா நிறுவனத்தின் அலுவலகம். மின் சாதனங்களில் இருந்து கார்கள் தயாரிக்கும் வரை மற்ற எண்ணற்ற சாதனங்களை தயாரித்து வருகிறது. இந்நிறுவனம் தயாரிக்கும் பொருட்களை உபயோகப்படுத்தும் மக்கள் திருப்தியாக இருப்பதாக அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். ஏற்றுமதி தொழிலிலும் இந்த நிறுவனம் வருடத்திற்கு $10 மில்லியன் இலக்கினை எட்டியுள்ளது. நம் நாட்டின் ஜனாதிபதி இந்த நிறுவனத்தை கௌரவிக்கும் வகையில் அந்த நிறுவனத்தின் சேர்மனிற்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்துள்ளார். இவர் தனது பேரின் மீது வைத்திருக்கும் பாசத்தின் அடையாளமாக அவருக்கு புது பள்ளியையே கட்டி தந்துள்ளார். இதுதான் அந்த ஷின்ஹுவா ஸ்கூல். இந்த பள்ளி வழங்கும் கல்வி தரம் வேறு எந்த பள்ளிகளாலும் ஈடு கொடுக்க முடியவில்லை. இந்த பள்ளியின் கல்வி தரத்தை பார்த்து நம் நாட்டு அரசு பல சிறப்பு சலுகைகளை வழங்கியுள்ளது. இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்று அனைவரும் நம்புகிறார்கள். வசதி படைத்த மாணவர்களின் சதவீதம்தான் இப்பள்ளியில் அதிகம். பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த பள்ளியில் இடம் கிடைக்காதா என்று ஏங்குகிறார்கள். படிப்பு மட்டுமல்லாமல் அந்த மாணவர்களுக்குள் ஒளித்து கிடக்கும் திறமைகளை அவர்கள் வெளிக்கொண்டு வருகிறார்கள். உலகத்தரம் வாய்ந்த இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். பெற்றோர்களுக்கு மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கும் இந்த பள்ளியில் படிப்பது மிகவும் பெருமிதமாக இருக்கிறது. உலகத்தரம் வாய்ந்த கல்வி முறை அல்லாமல் இந்த பள்ளியில் வேறொன்றும் நடந்து கொண்டு வருகிறது. அது என்னவென்று வரப்போகும் காட்சியில் நீங்களே காண்பீர்கள். ஹாய் மச்சான். எங்க கிட்ட தேவையில்லாம வச்சுக்கிட்ட என்ன விஷயம்? யார பார்க்கணும்? நான் இங்க ட்ரை கிளீன் துணியா டெலிவர் பண்ணலான்னு வந்திருக்கேன். சரி போமா. Thank you so much. ரொம்ப டயர்டா இருக்குடா. அவனை பாடுறா டேய். மேல இருக்காடா, அவன ஒரு வழி பண்ணணும்.
5 ஸ்டார் ஹோட்டலா? ஏ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜான்சன் தற்கொலை பண்ணிக்க போறதா சொல்லி மாடியில இருந்து மிரட்டிட்டு இருக்கான்டா. வா சீக்கிரம் போய் பார்க்கலாம். ஜான்சன் ஜான்சனா? எப்போ ஒரு பசங்கள்ட்ட வச்சுக்காரன்னு சொன்னா கேட்கல. ஏன் திடீர்னு இந்த மூவில எல்லாரும் எடுத்தா? பைத்தியக்காரத்தனமா இருக்குல்ல? ஆமா, எனக்கும் எது நடந்திருக்கும்னு தெரியலையே. அங்க பாரு, அவன் பண்றத பார்க்கவே காமெடியா இருக்கு. ரொம்ப காமெடியா இருக்குல்ல? கீழே குதிக்க போறேன்னா என்ன? தெரியல, பார்க்கலாம். குதிச்சிட்டானே? குதிச்சிருவானா? ஜம்ப் பண்ண போறான்னு நினைக்கிறேன். சொன்னேன்ல, அவன் ஒரு வாரம் கூட சொன்னான். ஆமாமா. இப்ப பாரு, 3 நாளே அவங்க அதை காலி ஏய், நிஜமாவே குதிக்க போறான்டி. பாரு. குதிக்கிறதா சீக்கிரம் குதி. எனக்கு என்னமோ ஏன் எங்க டைம் வேஸ்ட் பண்ற? குதிச்சிருவானா? குதி 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 சீக்கிரம் குதி. ஐயோ, குதிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் இதுதானே எதிர்பார்த்தீங்க? ஃபைன், நீங்க நினைச்சதை சாதிக்க போறீங்க. Excuse me! Hey, Johnson! I mean, Johnson sir! நீ யாரு? நானா? கண்டிப்பா நான் யாருன்னு சொல்றேன். நான் இத டெலிவரி பண்ண வந்திருக்கேன். உங்க துணியை ட்ரை கிளீனுக்கு கொடுத்தீங்க, $30 ஆச்சு. டெலிவரி கொடுக்கற டிரைவர் அவளோட பெரிய லூசா இருக்க போல இருக்கு. சரி சரி, யோசிக்காதீங்க. $25 கொடுத்தா போதும். உங்களுக்காக தான் $5 டிஸ்கவுண்ட் கொடுக்கறேன். ஓகே தானே? அதாவது குடுப்பீங்கல்ல? நான் செத்து போனதுக்கு அப்புறம் அந்த பணத்தை வீட்டுல வாங்கிக்கோங்க. என்ன சார், எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே சாக போறீங்களா? நிஜமாவே குதிக்க போறீங்களா? ஆனா ஏன்? நீங்க இவ்ளோ நல்ல ஸ்கூல்ல படிக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க? இத போய் ஸ்கூல்னு சொல்ற? இது நரகம். என்ன சொல்றீங்க? இந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா நல்ல காலேஜுக்கு போவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும்ல? நீ எப்பயாவது F4 பசங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? எஃப் எஃப் அப்படின்னா? F4 கேள்விப்பட்டது இல்லையே. அவங்க மட்டும் ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பையனோட ஃபியூச்சர் அதோட காலி. ஏன் நிலைமைதான். நீங்க ஏன் அவங்க எதிர்த்து சண்டை போடக்கூடாது? அவங்கள 4 போறதை விட்டுட்டு இப்படி கோழத்தனமா முடிவெடுத்திருக்கீங்களே, உங்களுக்கு அறிவு இல்லையா? அவங்க மட்டும் என் ஸ்கூல்ல படிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட கை கால அப்படியே உடைச்சு கடிச்சு கொதறி ஒரு வழி பண்ணிருப்பேன். நான் ஒன்னு சொல்லட்டா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லக்கி. என்ன? ஏன்னா உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காளே. ஓ அப்படியா? ஸ்கூலில் நடந்த கொடூரமா? அடக்கடவுளே. மாணவர்களிடையில் சண்டை. மாணவன் உயிரை காப்பாற்றிய பெண். லாண்டரி துணியை டெலிவரி கொடுக்க போன பெண் அந்த பையனை காப்பாற்றினாள். பசங்க மட்டும் இந்த ஸ்கூல்ல படிச்சாங்கன்னா கண்டிப்பா எந்த காலேஜ்லயும் சீட் கிடைக்காது. இந்த ஸ்கூலுக்கு பசங்களை அடிச்சு படிக்க வைக்கிறது ரொம்ப வேஸ்ட். இப்படி ஒரு கொடுமை நடந்ததுக்கு அப்புறம் நான் ஷின்மா சூப்பர் மார்க்கெட்ல கூட ஷாப்பிங் பண்ண மாட்டேன். இந்த ஸ்கூலை மூடுறதுக்காக இவங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக இங்க பாதுகாப்பு படையினர் நிறைய குவிக்கப்பட்டிருக்காங்க. சரி, நாம இங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். சொல்லுங்க சார், நீங்க எதுக்காக இங்க ஆர்ப்பாட்டத்தை பண்றீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஸ்கூல் பார்க்கதாங்க ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஆனா உள்ள எல்லாமே தப்பு தப்பா தான் நடந்துட்டு இருக்கு. பேரண்ட்ஸ் தன்னோட பசங்க நல்லா வரணும்னு தான் இந்த ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. ஆனா படிச்சு முடிச்சுட்டு வெளியில வரும்போது பசங்க பொறுக்கியாவும் ரவுடியாவும் தான் வர்றாங்க. பெரிய ரவுடியசமே இந்த ஸ்கூல்ல நடந்துட்டு இருக்கு. ஜான்சி, உனக்கு மீடியாக்காரங்களா ஒரு புது பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? நீ ஒரு அதிசய பெண்ணா. இப்படி கூப்பிடுறத பார்த்து எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
இனிமே நீதான் இந்த ஊரோட சூப்பர் ஸ்டார் ஜான்சி. வாய மூட போறியா இல்லையா? உன்னாலதான் அந்த 4 பேருக்குமே கெட்ட பேர் வந்துச்சு. அந்த பசங்களை பார்த்தல ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாங்களா? ஆனா எனக்கு தான் அவங்கள கிட்ட இருந்து பார்க்க கொடுத்து வைக்கலப்பா. அந்த 4 ஃப்ளவர்ஸ் தானே? ஃப்ளவர் ஆவது மண்ணாங்கட்டி ஆவது அவனுங்கெல்லாம் வெத்து பசங்க, பணத்திமிரு பிடிச்சவனுங்க. நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி அந்த ஸ்கூல் ஒன்னும் அவ்வளவு நல்ல ஸ்கூல் இல்லைங்க. அங்க படிக்கிற பணக்கார பசங்களோட தொல்லை தாங்க முடியல. படிப்பை விட்டுட்டு அராஜகத்தையும் ரவுடித்தனம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தவங்க நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. ஐம் சாரி மேடம். நடந்த பிரச்சனைக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு. கண்ட்ரோல்ல இருக்கா? இந்த ஸ்கூல்ல என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏன் பர்மிஷன் இல்லாம ஏன் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள பத்திரிக்கைக்காரங்க மீடியாக்காரங்க எப்படி வந்தாங்க? என்ன மன்னிச்சிருங்க மேடம். என்னோட ஸ்கூல் பேரை மட்டும் இல்ல, என் பையனோட பேரையும் இந்த பத்திரிக்கைக்காரங்க கெடுத்துட்டாங்க. இதனால என் பையனோட எதிர்காலம் என்ன ஆகும் நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இனிமே இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. யாரால இந்த பிரச்சனை பத்திக்கிச்சோ அவளே வந்துதான் அணைச்சாகணும். எக்ஸ்கியூஸ் மீ மேம், பிரைம் மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. குட் மார்னிங். எப்படி சார் இருக்கீங்க? நீங்க கவலைப்படாதீங்க சார், இந்த பிரச்சனைக்கு இதோட முற்றுப்புள்ளி வச்சிடுறேன். நான் என்னமோ பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி எல்லா நியூஸ் பேப்பர்காரங்களும் எல்லா மீடியாக்காரங்களும் ஒரு சின்ன பொண்ணு கூட பார்க்காம ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நான் எதுக்கு அந்த ஸ்கூலுக்கு டெலிவரிக்கு போகணும்? நான் எதுக்காக அந்த பையனை காப்பாத்தணும்? நான் எதுக்கு அந்த ரவுடி பசங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்? நான் வந்துட்டேன். இதோ என் செல்ல பொண்ணு ஜான்சி வந்துட்டா. ஜான்சி பாபா, இதான் சார் என்னோட பொண்ணு ஜான்சி. யார் வந்திருக்கா பாத்தியா? சின்மா சேர்மனோட செக்ரட்டரி வந்திருக்காரு. உன்ன மாதிரி ஒரு தைரியமான பொண்ணை சந்திச்சதுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். நான் உன்னோட தலைவிடல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த F4 பசங்க தான். எனக்கு எல்லாமே தெரியும். ஜான்சி, ஏமா பயப்படுற? நீ நினைக்கிற மாதிரி அவங்க ஒண்ணும் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வரல. உன்னை அவங்க ஸ்கூல்ல சேர்த்துக்கிறதுக்கு வந்திருக்காங்க. உனக்கு சின்மா ஸ்கூல்ல சீட் கிடைச்சிருச்சு. என்ன? அதாவது சேர்மன் மேடமே உன்னை பாராட்டி உனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்க போறாங்க. என்ன ஸ்காலர்ஷிப்பா? எனக்கு எதுக்கு? உன்னோட திறமைய பத்தி எங்களுக்கு தெரியுமா? உனக்கு ஸ்விம்மிங்னா ரொம்ப பிடிக்கும்ல? அந்த ஸ்கூல்ல ஸ்விம்மிங் பூலும் இருக்கா? உனக்கு ஸ்விம்மிங் கத்து தருவாங்க. முடியாது. முடியாதா? உனக்கு என்ன பைத்தியமா? ஏன்கா முடியாதுன்னு சொல்ற? நான் இப்போ படிச்சிட்டு இருக்கிறதே ஒரு நல்ல ஸ்கூல் தானே? நல்ல படிப்பு சொல்லி கொடுக்கறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அந்த ஸ்கூல்ல விட்டுட்டு எதுக்காக உங்க ஸ்கூல்ல வந்து சேரணும்? ஜான்சி, நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா. நாங்க அவளை சமாதானப்படுத்துறோம். அவளை நாங்க கண்டிப்பா சம்மதிக்க வைக்கிறோம் சார். வாய மூடிட்டு இருக்க போறியா இல்லையா? பேசாத. நாளைக்கு உங்களை ஸ்கூல்ல சந்திக்கிறேன். நாங்க எப்படியாவது அவளை சம்மதிக்க வச்சு நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம். சொன்ன வார்த்தையை காப்பாத்துங்க. கண்டிப்பா சார். சார், ஒரு நிமிஷம். எங்களை மாதிரியான ஆளுங்களுக்கு இது எவ்வளவு பெரிய வாய்ப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
இப்படி கத்துற? ஒரு நிமிஷம் அங்க பாரு. ஷின்பா ஸ்கூல் ஷின்பா ஸ்கூல் ஷின்பா ஸ்கூல் ஷின்பா ஸ்கூல் ஷின்பா ஸ்கூல் ஷின்பா ஸ்கூல் ஷின்பா ஸ்கூல். அக்கா நீ இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு போனேன்னு வையேன், பாக்க அப்படியே தேவதை மாதிரி இருப்ப. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இந்த சீக்கிரம் போட்டுக்கோ. பாத்தியா அழகா இருக்கு. போடு பாரு போடு பாரு. அப்பா இங்க பார், நீ ஏன் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்ற? அந்த ஸ்கூல்ல எல்லாம் ஃப்ரீயா சீட் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? பேசி முடிச்சிட்டீங்களா? பாருங்கம்மா, நான் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நம்ம ஊர்ல இருக்க பெரிய பெரிய பணக்கார பசங்களுக்கே அந்த ஸ்கூல்ல சீட் கிடைக்க மாட்டேங்குது, உனக்கு கிடைச்சிருக்கு? நீங்க சொல்றதெல்லாம் பழைய கதைமா. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஸ்கூல் ஒண்ணு நல்ல ஸ்கூல் கிடையாது. அதெல்லாம் அந்த பத்திரிக்கைக்காரங்க டிவிக்காரங்க அந்த ஸ்கூல் மேல தவறா சொன்ன கட்டுக்கதை. அந்த கடவுள் அதிர்ஷ்டம் பண்ணவங்களுக்கு தான் கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டுவார்னு சொல்லுவாங்க. அது உனக்கு தெரியாதா என்ன? நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு விருப்பமே இல்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் சரி, என்னோட முடிவு இதான். உனக்கு ஸ்விம் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஸ்விம்மிங் பூல் இருக்க ஸ்கூல்ல தான் ஜாயின் பண்ணுவேன்னு நீ அடம் பிடிச்சிருக்கல்ல? நீங்க எனக்கு ஆசையை காட்ட பாக்குறீங்களா? அங்க ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு சொன்னா மட்டும் நான் அங்க போயிடுவேனா? இல்ல, நோ சான்ஸ். போக மாட்டேனா. ஒரு நிமிஷம் ஏதாவது பில்டப் கட்டினா வேலைக்கு ஆகும். கொஞ்சம் இரு. டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்கூலுக்கு போற கலக்குற. நான் கிளம்புறேன். ஜான்சி ட்ரை கிளீனிங். இங்க சீப்பாவும் குவாலிட்டியாவும் Dress நல்லா ட்ரை கிளீனிங் பண்ணி தருவோம். ஒரு தடவை எங்க கடைக்கு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா திரும்ப வருவீங்க. எந்த மாதிரி கடையா இருந்தாலும் அதை நாங்க கிளீன் பண்ணி தருவோம். அது நாங்க கேரண்டி. சரி நீ போ. ஜான்சி ட்ரை கிளீனிங். வண்டிய மானத்தை வாங்கிடுச்சு. குவாலிட்டியாவும் Dress நல்லா ட்ரை கிளீனிங் பண்ணி தருவோம். ஒரு தடவை எங்க கடைக்கு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா திரும்ப வருவீங்க. படத்துக்கு போலாமா? நினைச்சாலே போரிங்கா இருக்கு. கிளாஸ் எப்படி என்னோட ஹேர் எப்படி இருக்கு? நேத்து ஹேர் ஸ்டைலிங் பண்ணிட்டு வந்தேன். அழகா இருக்குல்ல? ஏய், இந்த மாதிரி டிசைன்ல இருக்கிற ஷர்ட்ஸ் ரெண்டு மட்டும் தான் இருக்குது. அதுல ஒண்ணு நான் போட்டிருக்கேன். இன்னொன்னு யார்கிட்ட தெரியுமா? யார்கிட்ட இருக்கு? வேற யார்கிட்ட? நம்ம ஜோ கிட்ட தான். நிஜமாவா சொல்ற? இந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாம் எங்க 2 பேருக்கு தான் சூட் ஆகும். வர எனக்கு ஒரு நான் ஒரே ஒருத்தர யூஸ் யாரா தரண்டா? இந்த ஸ்விம்மிங் பூல் எங்க கட்டிருக்காங்க?
அது அது ஸ்விம்மிங் பூலுக்கு எந்த பக்கம் போகணும்? அந்த பக்கமா? ரொம்ப தேங்க்ஸ். ஐம் சாரி. நீங்க வாசிங்க. நீங்க ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க. வாசிங்க வாசிங்க. வழி சொன்னதுக்கு நன்றி. ஐயோ, என்னால நம்பவே முடியல. நான் எந்த பிரச்சனையும் பண்ணலையே. உனக்கு 3 செகண்ட் டைம் தரேன். என்ன சொல்றீங்க? புரியல. 3 2 1. டே மொபைல், ஜூஸ் ஏதாவது மிச்சம் இருக்கா? கொஞ்சம் இருக்கு. பரவாயில்லவா, நாங்கெல்லாம் இருக்கோம். வா போலாம், வா வாடா. இவங்க என்ன பைத்தியமா என்ன? இப்படிலாம் கூட ரேக்கிங் பண்ணுவாங்க? என்ன இதெல்லாம்? கூட படிக்கிற பையன் பாவம் கூட பார்க்காம இப்படி எல்லாம்? Oh my god. அவங்கள பத்தி நீ இப்ப என்ன சொன்ன? நீங்களா யாரு? நாங்களா? ஓகே, சாரி ஃபார் த லேட் இன்ட்ரோடக்ஷன். நாங்க இந்த ஸ்கூலோட ஏஞ்சல்ஸ். ஜெனி, சோனி, மந்த்ரா. நாங்க தான் இந்த ஸ்கூலோட ஹாட்டஸ்ட் கேர்ள்ஸ். எங்களை பத்தி விடு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அவங்கள பத்தி என்ன சொன்ன? சொல்லு. F4 பசங்கன்னா உன்னோட கண்ணுக்கு எப்படி தெரியுறாங்க? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தனே, அவங்கதான் அந்த மட்டமான F4 பசங்களா? என்ன சொன்ன? அவங்களையா நீ மட்டமான பசங்கன்னு சொல்ற? வாயை நீ கண்ட்ரோல வச்சுக்கலனா அது உனக்கு பெரிய பிரச்சனை ஆகும்.